சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். எங்களை நிர்பந்தித்தால் தனித்து போட்டியிடுவதற்கும் கம்யூனிஸ்டுகள் தயார். ஆனால் தாவேக்கு அமைச்சரவை இடம்பெறுகிறதா இந்திய கம்யூனிஸ்ட்? வீரபாண்டியன் பரபர பேச்சு. என்ன நடக்கிறது தாவேக்கு அமைச்சரவையில்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமைச்சரவையில இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறும் சூழல் உருவாகி வருகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஓசூர் மண்ணில் இருந்து கூட அமைச்சர்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் பேசியிருக்காரு. தளி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவாக ராமச்சந்திரன் உள்ள நிலையில வீரபாண்டியன் இவ்வாறு பேசியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஓசூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு. அப்பொழுது அவரிடம் தமிழக அமைச்சரவையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேருமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு பதில் சொன்ன வீரபாண்டியன், காலம் நெருங்குகிறது, அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறும் சூழல் வரும். அந்த சூழல் வரும்போது இந்த மண்ணிலே, அதாவது ஓசூர் மண்ணிலே இருந்து கூட தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது, உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியில மினிஸ்டர் போஸ்ட் நாங்களா அந்த சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது, உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தற்பொழுது வெளியில இருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்து வர்றாங்க. தாவேக்கவை ஆதரித்த பிற கட்சிகளான காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகளும், விசிக, ஐயுஎம்எல் கட்சிக்கு தலா 1 அமைச்சர் பதவியும் விஜய் ஒதுக்கியிருக்காரு. தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் போதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என்று தாவேக தரப்புல கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. தனித்து கூட போட்டியிடுவோம், ஆனால் வெளியில் இருந்தேதான் ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக உறுதியாக கூறிவிட்டன. வெளியிலிருந்து ஆதரவு அறிவித்து வரக்கூடிய நிலையில இடைத்தேர்தல்ல தாவேக்குவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்பது பற்றி பிறகு முடிவு எடுப்போம் என்று கூறி வருகின்றன. இந்த நிலையில தான் செய்தியாளர் சந்திப்புல கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவையில இடம்பெறும் சூழல் உருவாகும் என்று வீரபாண்டியன் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்துல கவனத்தை பெற்று வருது. மேலும் கூறிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து தேர்தல் வரும்பொழுது முடிவு செய்வோம். இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கி இருக்கிறோம். தேவைப்படும் பொழுது ஒருங்கிணைந்து முடிவு செய்வோம். உள்ளாட்சியோ சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்போது சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் முடிவு செய்வோம். தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவானால் தனித்தே கூட கம்யூனிஸ்டுகளால் நிற்க முடியும். எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அத்தகைய சூழல் ஏற்பட்டால் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களை நிர்பந்தித்தால் தனித்து போட்டியிடுவதற்கும் கம்யூனிஸ்டுகள் தயார். ஆனால் எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம். இந்தியா பறந்து விரிந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் இந்தியாவை இடது பக்கம் திருப்புவதற்கே ஜனநாயக சக்திகள் தேவைப்படுகிறது. எனவே ஜனநாயக சக்திகளுடன் எப்பொழுதும் எங்கள் உறவு தொடரும், உரையாடல் தொடரும். அவருடன் சேர்ந்து நாட்டிற்காக நாங்கள் போராடுவோம். எங்கள் பகைமுரண் RSS பிஜேபி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. தளி தொகுதியில் ராமச்சந்திரனும், திருத்துறைப்பூண்டி தொகுதியில மாரிமுத்தும் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.